இது வந்து இருக்குது இல்லை நீங்கள் அப்படியே உட்காருங்க. இங்கே உட்காருங்க. பிரைட் ஆகுது தலைவா பாரு மேடம் சேர் போட்டு இங்கே போட்டு இதெல்லாம் ஃபில்டர் பண்ண மாட்டேங்கிறோம். என்ன விஷயம் இருக்குதோ வாங்கிக்கோங்க. எல்லாம் பிரிண்டட் மேட்ரு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ ನೀವು ಕೇಳಬಹುದು. ಯಾವ ಭಾಷೆ ಕೇಳಬಹುದು, ಅವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನன்னா there is some confusion here and there. Let us start, let us clarify once. Clarify economical purpose. ಹಂಗೆ ಬಂದ್ರಿಯಾ? வீட்டுக்கிட்ட போகும்போது நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது. அப்படியா? நான் கவனிக்கல சார். கண்ணு கொஞ்சம் கம்மியாக. ஸோ இதெல்லாம் தெரியும். பாரத் கோல்ட் மைன்ஸ் க்ளோஸ் ஆகி சுமார் 25-24 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ த ஸ்ட்ரகிள் இஸ் ஆன். நாங்கள் எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணினே அல்டிமேட்லி ரீசெண்ட்லி ஐ ரோட் ஒன் லெட்டர் டு பிரைம் மினிஸ்டர். இதுக்கு முன்னே நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தார். ரிப்ளை மீன்ஸ் ஈ கேவ் ரெஸ்பான்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் டு கம் அண்ட் ரிக்வெஸ்ட் வாட் இஸ் whether it's possible for us to. So recently sent again another letter directly to him. So இது இந்த லெட்டர் நான் படிச்சிடுறேன், ஒரு காப்பி கொடுத்துட்றேன். பட் ஐ கேன் ஆல்சோ ரீட் ஆல்சோ. தெர் இஸ் ஒன். இதுக்கு முன்னே நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், 5-6 முறை பண்ணியிருக்கோம் நம்ம. இது நான் சொல்கிறது என்னன்னா, திஸ் லெட்டர் which I have written to Prime Minister being the Supreme Courtல only we are allowed அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் 2013 ஒன்லி ஃபோரம் அண்ட் ஃபோரம் சொசைட்டி மட்டும்தான் அலோட். வேறு யாருக்கும் அது அலோவ் இல்லாத ஆகிடுச்சு. அப்போ தட் யூ கேன் ஆஸ்க் ஹவ் இட் இஸ் ஆல் தட். ஸோ வி ஆர் ஆக்சுவலி வித் த கவர்மெண்ட் ஃபார் ரீஓப்பனிங் த மைன்ஸ். ஆனால் மைன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நியூ கவர்மெண்ட்னா ஆஃப்டர் 2013. ஸோ நியூ கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா தெர் வாஸ் MMDR ஆக்ட் வந்துச்சுன்ட்டுலாம். பட் MMDR ஆக்ட் இஸ் இன் அவர் ஃபேவர். தட் லீஸ் டீம்டு கிவன் டில் 2030 31st March வரலும் லீஸ் அப்படியே இருக்குது. பிஜிஎம் லீஸ் என்ன போடாது, யாரும் கை வைக்க முடியாது பிஜிஎம். இப்போ ஹவு டு டேக் ஓவர்ன்றதுக்கு வி ஹேட் கிவன் எ ப்ரப்போசல். அப்போது கேபினட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னே அந்த கேபினட் டிசிஷன் எடுத்தாங்க. எஸ் வி ஹேட் ஹேண்ட் இட் ஓவர் டு த எம்ப்ளாயீஸ் ஃபோரம். whatever the price we have quoted 150 crores up, plus compensation, plus so many things, plus company. So it was coming to around 6 and 7 crores with investment பண்ணுறதுக்கான ஒரு வெரி குட் சான்ஸ் இருந்தது. நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க இஷ்யூ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சம் அவர் ஓன் எம்ப்ளாயி குரூப்பில் போயிட்டு கோர்ட்டில் போய் நின்று வி ஆர் நாட் வாண்டிங் கேபினட் டிசிஷன் இம்ப்ளிமெண்ட்ன்ற மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு கேபினட் டிசிஷன் விச் இன்க்ளூடட் மேக்கிங் பேமெண்ட் காம்பன்சேஷன், கிவிங் த ஹவுசஸ் டு த எம்ப்ளாயீஸ், கிவிங் த கம்பெனி டு த எம்ப்ளாயீஸ், கிவிங் ஆல்சோ த டோட்டல் ஃப்ரீடம் டு டெவலப் திஸ் மைன். நாட் ஓன்லி டெவலப் மைன்னா இட்ஸ் நாட் ஓன்லி மைன், இது டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற 12,500 acres வித் எம்ப்ளாயீஸ்ன்றது ஒரு பெரிய உலகளவில் இது நடக்காத ஒரு காரியத்தை அன்றைக்கி கேபினட் டிசிஷன் எடுத்தாங்க. தட் வாஸ் அப்ஹெல்டு பை சுப்ரீம் கோர்ட். இது ஒரு சரித்திரத்திலே இல்லாத ஒரு இது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ப்ளஸ் கேபினட் டிசிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்கு இதாகிடுச்சு. எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஒன்லி ஸ்மால், அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி ஸ்மால் திங் டு பி டன் ஃபார் த எம்ப்ளாயீஸ். இதனால் எம்ப்ளாயீஸ்க்கு சி வாட் we did as a forum is to give houses to the employees at 10 rupees square feet, 20 rupees for slightly bigger houses and 30 rupees for bigger houses. இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. This happened in 2003 in High Court of Karnataka with chamber meeting along with the Solicitor General Mr. Parameshwar Prasad. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசிஷனை வந்து we were able to make it as a cabinet decision in 2006 with the great help of the Prime Minister, then Prime Minister Mr. Manmohan Singh. Then that was not implemented because again some more people went and filed a writ petition in 2007. Even today the writ petition is still there in the court, unfortunately.
ஸோ 2007 ரிட் பெட்டிஷன் போட்டு கேபினட் டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எம்ப்ளாய்க்கு இன்ஜுரிஸ்ன்ற மாதிரி போட்டு பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியும். தென் தே வென்ட் டு டிவிஷனல் பெஞ்ச். Nagaratna gave one of the best judgment in favor of the cabinet decision in favor of employees. That was taken to the divisional bench. அங்கே சைலேந்திர குமார் அண்ட் குமார் ஜஸ்டிஸ் குமார் அவங்க பார்த்துட்டு இது வந்து பிஎம்எல்ல சேர்த்துக்கு நம்ம போய் ஃபைல் பண்ணது கேஸ். அண்ட் he was really a strong man, strong judge. He told BGML is the government of India is only trying to, Ministry of Mines is only trying to fool employees by bringing BML in this case. BML has nothing to do with this. Prime Minister for BML and BGML same. So when Prime Minister taking a decision, how can BML object to that? என்ற மாதிரியாக நம்ம பல கேள்வி டர்ன் அப் பண்ணிட்டார். Reopen the mines by government of India. டெண்டர் சரி டெண்டர் எடுத்தாலும் ப்ராப்ளம் இருக்குது, டெண்டர் எடுத்து கேன்சல் பண்ணுங்க. Reopen the mines by government of India. Ministry of Mines and போட்டு. So this was welcome for all the employees. எல்லாருக்குமே இது ஒரு குஷியான அதான் நாங்கள் ப்ரே பண்ணிருந்தோம். ரைட் ஃப்ரம் த க்ளோசர் 2001 we wanted government to reopen the company. So what we did, we filed a review petition telling that we should be giving a direction. எப்படி இருக்கணும்னா it should have the salary being given from the day of closure till the day government want to reopen the company. Number 2, whatever compensation they had already given, that is the VRS in 2007 whatever, they should not deduct it, because this agony, whatever employees underwent agony because of the closure, it should become compensation. மாதிரி நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோம். இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு முன்னே அவர் என்ன பண்ண ஜஸ்டிஸ் டிவிஷனல் பெஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா, இது டெண்டர் வேணான்னு சொல்கிறவங்க பெம்எல் வேணான்னு, அன்பழகன் குரூப் அதாவது எல்லாம் வேற ஒன்லி ஃபோரம் சேஸ் டெண்டர் ரிலீஸ் ஃபார் ரீஓப்பனிங் த கம்பெனி. அதனால ஃபோரம் ஹேஸ் அ லிபர்ட்டி டு கோ டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி அவரை கொடுத்துட்டார். ஆனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகல, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு டேக் த கேஸ் சுப்ரீம் கோர்ட், பிகாஸ் தட் இஸ் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அஃபேர். Then I want to finish only in High Court of Karnataka, but that is a liquidator. அவங்களுக்கு கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ company can be reopened either by the government or by employee, whatever it is. Company should be reopened because that is the only trade employees எல்லாருக்கும் தெரியும். எம்ப்ளாயி ஆகட்டும், பசங்களாகட்டும், நம்மளாகட்டும், எல்லாருக்குமே மைனிங்னா யாருக்குமே நாட் லைக் அதர் பிளேசஸ். கேஜிஎஃப்ல வந்து மைனிங்ன்றது ஒரு நம்முடைய சொந்த சொத்து மாதிரி. அது நம்ம சொந்த சொத்தை தான் நம்ம பண்ணோம். இதில் கேபினட் டிசிஷனில் ஓல்டு 12,500 ஏக்கர்ஸ் இவர் சொத்துன்னு கொடுத்துட்டாங்க. மைன்ஸு, மில்லு, டெய்ல்டம் எல்லாமே அப்படி இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டு வி வென்ட் அண்ட் ஃபைல்ட் a case against it. So ultimately divisional benchல in 2010 judge said stop the tender and let the government of India run the company because they say இப்போ கோல்ட் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க நிறுத்திட்டான்ற மாதிரி அவர் ஒரு கடுப்பாக கொடுத்தார் இந்த கேஸ். ஆனால் இது நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஏன் போட்டோம்னா we wanted to clarify to the so that he will give direction within 3 months reopen the mines and you give them the salary from the day of closure till today and don't take the compensation of the employees what you already paidன்றதுக்காக நாங்கள் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோம். ஏன்னா ஒன் மோர் ஆர்டர் அது அடிஷ்னல் ஆர்டராக கொடுக்கணும் ஏன்னா டிவிஷனல் பெஞ்ச் அது. ஆனால் அவர் கொடுத்த அந்த ஒரு லீடு தி ஃபோரம் அண்ட் சொசைட்டி has the privilege to go to Supreme Court. இதை எடுத்துக்கின்னு வேற ஒரு குரூப் வித்தவுட் ஈவன் நோயிங் அவங்க எடுத்துன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போட்டது என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகி போச்சு. நான் செக்ரட்டரி மைன்ஸுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து போகுது ஃபோரம் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஃபோரம் போகுது. அவர் பார்த்துட்டு இது ஹவு திஸ் எ கிரிமினல் கேஸ், நான் 2 கோர்ட்லேயும் ஒரே கேஸ் வாதாடுறது இட்ஸ் எ கிரிமினல் கேஸ். ஸோ வென் ஹீ டோல் சம்படி டு கம் இமீடியட்லி இல்லை நான் கிரிமினல் கேஸ் பண்ணிட்டு வந்தப்போ நான் ஓடி போய் சொன்னேன், சார் இது வந்து சபர்டேஜ் இது எம்ப்ளாய்க்கு வந்து விச் எம்ப்ளாயி வில் கோ அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ரீஓப்பனிங் கம்பெனி, இது வந்து சபர்டேஜ் பண்ணியிருக்கிற குரூப் சார். இது தயவுசெய்து இது ப்ளீஸ் டோன்ட் அக்செப்ட் திஸ் அண்ட் ப்ளீஸ் யூ ஃபைல் யுவர் அசெப்ட் வாட் எவர் யூ வாண்ட். யூ ஆர் டெல்லிங் தட் ஆல்ரெடி டிசிஷன் இஸ் டேக்கன் டு க்ளோஸ் த மைன். வி ஆர் நோ அப்ஜெக்ஷன். யூ க்ளோஸ் த மைன். வி ஆர் ரெடி டு டேக் ஓவர். ஒன்லி ஹேண்ட் ஓவர் டு அஸ். வாட் வி வாண்டட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் இன் கேஜிஎஃப். ஸோ அவர் நான் வாங்க என்ன பண்ணால் எஸ்எல்பி ஃபைல் பண்ணாங்க. நாங்கள் எஸ்எல் ஃபைல் பண்ணல, ஏன்னா ஆர்பி ஸ்டில் ரன்னிங் இன் ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா.
But he gave order stating that we cannot consider anything more than whatever I have faced. Then only Supreme Court could hear our case also, because all the three cases. Then quorum is allowed under law. Plus they said the division bench order, government to run the company under the avadu. It's already decision is taken to close the mines by BIF or AF or also by two division benches of High Court. They only recommend whatever they said, cabinet decision is in the right direction, implement the cabinet decision immediately. But Supreme Court gave the direction in 2013 July. Now, unfortunately for us, அது யாரும் அப்ஜெக்ட் பண்ணு சொல்ல நான், though government tried to go for a review, it was rejected because this was Chief Justice of India and other two senior judges were the three bench judge which gave the order. So nobody could actually challenge it. So unfortunate for us, the government changed. We went to Muniappa and all that, we tried all the best to see that it is implemented. But அவங்களுக்கு என்னன்னா, அதுக்குள்ள இந்த coal block allocation, so many other issues were part of the Ministry of Mines and Ministry of Coal and so many other issues in the government. And government changed to BJP. So they were little apprehensive. இது இந்த மாதிரி எப்படி ஒரே கம்பெனி எம்ப்ளாயிக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க வித்தவுட் எனி, நாங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கோ ஏதோ பண்ணாத ஒன்றுமே இல்லாமல் employees have been given compensation, employees given houses for the first time in the Indian history. Employees also been given the company to reopen the company. So இந்த மாதிரி ஆர்டர் வந்துக்கிறது, I was also union leader, nobody does like this, how it is possible, அவங்களுக்கு ஒரு அப்ரஹென்ஷன். Thomer, Minister Thomer. So he was not really very happy that to implement. He said, no, how it is possible, I have to clarify this, I have to go through this. அவங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஊரையே ஒரு கம்பெனி ஊரையே கம்பெனிக்கு கொடுத்துட்டு கம்பெனியில் இருக்கிற சொசைட்டி கொடுக்குறதுன்றது they cannot be. ஆனால் என்ன ஆகுதுன்னா, சொசைட்டின்றது நாட் ஒன் பர்சன், இட் இஸ் த்ரீ ஆல் தி எம்ப்ளாய்ஸ் டுகெதர். ஸோ இதுதான் நான் முன்னே அவங்க ரிவ்யூ கேட்கும்போது அதான் சொன்னது. when they questioned me, how will you run the company, even government is saying it cannot run the company, நீ எப்படி ப்ரொப்போஸ் கொடுத்த run the company சொன்ன. அப்படி நான் சொன்னேன் அதுதான். சார், we are not the same, we are the same employees, supervisors and officers who are running the company, except one managing director whom you are deputy. He is neither having technically very sound, nor having willpower, nor having financial power. So this is what we are having problem. We are not having problem with anything else. We want independently do the company's progress, because we have to make it a profitable company. It's possible. So much gold is என்றது என்னுடைய வாக்குவங்கெல்லாம் சொன்ன பிறகு, plus 39% of our expenditure you are claiming as interest on government loan. Actually BGML is a fortune company. நீ அதை ஒரு சிக் கம்பெனி போட்டு you are giving your own price for the gold, and you will not allow us to sell the gold in the market, and we are tripling our thing. They have agreed, yes, okay, nobody could object, because there are 9 to 11 people who are this. I had all preference, but nobody could raise an objection, because I was able to convince them very clearly. We are in the same company, same metallurgists, same employees, same officers, same supervisors. We are not doing nothing. Only thing is, we don't have interest on government loan, we don't have liabilities. Plus, we are going to run with a full efficiency, with full vigor. We want to reopen the company under the margin. So they have no. So from Sisram Wala, minister, he told yes, I think we should agree. Muniappa was there, plus MP of this place. So ultimately, we got the cabinet decision. It was also a very tricky situation. It was not just like that they will give. We have to so many times to convince every desk, every place, because it is not something easy. First time in the history I got. Luckily everything happened, and we got one of the best cabinet decision which all of you have. Anybody want a copy, I can give. But in the cabinet decision I told them, they immediately said, yes, you can now take the compensation. So only problem is that we will not be able to give 125 crores which are eligible, because the 52 crores we can't give to you right now, because if I give to you, all other companies, close other company, it will become opening a Pandora box. Instead, we'll agree that you can take this 52 crores from the investor who is coming with you to reopen the company.
So we agreed there's nothing, it can be done within a few months only. So we were very happy that employees got 72 crores compensation, employees got the houses in their names, employees got the company in their name. So plus this 52 crore also has been slated to be given by the investor who is going to run the company, who is going to accompany us to run the company. So this was a very big deal for us. எங்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. அது வந்து கேபினட் டிசிஷன் 2006. ஸோ லக்கி ஃபார் அஸ், Government of India came to the court and submitted the complete proposal of the government. One is it stopped liquidation, second it stopped for revival, third is for implementation. They said immediately you can take the compensation of 72 crores. So employees were so happy immediately. For a long time there was not much of money with them. So the 72 crore was disbursed. All the unions also came struggling to make sure the disbursement takes place properly. Then recently, some time back, houses portion study was also given. There is no, right from that day, nobody has, STBP employees, nobody has come to ask either rent or anything. They will never come. They will only come to help. STBP employees became a strong force. They are supposed to also, because they have really struggled very hard to make sure the dream comes true. It's a dream. ஹவுஸ்ன்றது ஒரு பெரிய ட்ரீம், எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இது பிகாஸ் ஐ எம் பார்ன் அண்ட் brought up in Henry's Colony, I know what is the house conditions. So when they get that house a permanent address, if only they get the permanent address, and the peace of mind, everything, and there is settlement actually. So what we wanted is reopen the company at the earliest. So இதுக்காக என்ன பண்ணோம், whatever possible we try to move. So the tender was told to be made immediately. So volume 1 and volume 2 they were made. Already in 2008 only government had made the tender. Volume 1, volume 2 ரொம்ப பெருசு அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அதையே only modify பண்ணுறது, Nagarjuna judgment is only to modify that to some extent where only gold miner can quote the price. எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு gold miner only, that was our appeal. Second thing was that lower of the two, actually cabinet என்ன பண்ணிருந்தாங்க, internal valuation plus the tender value, இது ரெண்டில் எது வருதோ, எதில் ஜாஸ்திக்குதோ அந்த அமௌண்ட் நாங்கள் பே பண்ணுறது தான் கேபினட் டிசிஷன். பட் வி அக்ரீட், பிகாஸ் என்ன இது என்ன இருந்தாலும் இன்வெஸ்டர் தான் கொடுக்க போகிறது, நம்ம கையில் தான் கொடுக்க போகிறது இல்லை. இட்ஸ் நாட் லைக். ஸோ வி அக்ரீட் டு தட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த ஜட்ஜ் செட் நோ, இட் இஸ் நாட் கரெக்ட். யூ cannot make the employees who come forward to reopen the mines. It is already closed and buried by you. You said it is not possible for it to run. If they are running it, why you are giving it the higher of the two? Suppose if the internal values become high, then they will have to pay higher value. And if they are not able to pay, then you will give the tender value to them. That means lower to the bidder. So it is not legally correct. You are discriminate employees. So lower of the two only you should give to the employees. That's a direction given by the liquidation court, company court gave a direction. இது வந்து ஒரு திஸ் இஸ் ஒன்லி இப்போ எப்படின்னா எதனா ஒரு ரீசன் காட்டணுமே இப்போ இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு என்னென்னா ஒன்லி கோல்டு மேன் கேன் கோட்டுன்ற ஒரு பெரிய அடி. நான் அப்போ நிறைய பேர் கோட் பண்ண மாட்டாங்க, காசுக்காரங்க கோட் பண்ண முடியாது. ஒன்லி மைனிங் கம்பெனி கேன் கோட். நம்பர் 2 லோயர் ஆஃப் த டூனா அதை விட அடி. ஏன்னா இப்போ ஹையர் ஆஃப் த டூ டெண்டரில் எவ்வளோ வந்து அது கொடுக்க வேண்டியது. இப்போ அப்படி இல்லையா, லோயர் ஆஃப் த டூனா ஒன்லி புக் வேல்யூ. இப்போ லோயர் ஆஃப் த அவங்க ஜாஸ்தி பண்ண முடியாது. ஆனால் 1994லேயே டெண்டர் விட்டோம். 1997 ஆல் அவுட் சேல் பண்ணுறதுக்காக டெண்டர் விட்டோம். அப்பவும் எவ்வளோ வந்துச்சு, 33 crores தான் பிட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்க பிட் பண்ணுறது தேவை டேக் ஓவர் ரன்னிங் கம்பெனி லைபிலிட்டி அவ்வளோ இருக்கும், அதில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மெனி இஷ்யூஸ் வில் பி தேர் இமீடியட்லி அட் ஸ்டார்ட். ஸோ பட் அப்படி இருக்கும்போது தேர் ப்ராப்ளம் வாஸ் liability being there. எங்களுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபார் எம்ப்ளாயீஸ் தே செட் liability will be made zero. There is no liability if employees are going to take over the mines. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரமாதமான ஒரு ஆர்டர் எனக்கு வந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, there was an unregistered lease by BML in 2004. ரெஜிஸ்ட்ரி ஆகல அந்த லீஸ். 1000 ஏக்கர் அண்ட் ஒர்க் ஷாப் கொடுத்தாங்க.
நம்ம அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா 2 ஒர்க் ஷாப் ஓட்டணும், அட்லீஸ்ட் ஓட்டணும்னு இருக்கும். அது அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லலை, லீஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளும் அதை அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த டெண்டரில் வந்து இந்த ஒர்க் ஷாப்புங்களும் இந்த 1000 ஏக்கரும் இருக்குது, இது வந்து எடுத்துடணும். ஸோ சார் நத்திங், நீ ஒரு லீஸி ஆள் தான், அவ்வளோதான். நீ ஒரு லெஸ்ஸி, வி ஹவ் நோ அத்தாரிட்டி டு ஆஸ்க் ஆல். இந்த லெஸ் வந்து லீஸ் வந்து அன்ரிஜிஸ்டர்டு 2014 முடியுது. அது வரல நீ நடத்தலாம் இஃப் தே அக்ரி. இஃப் தே டோன்ட் அக்ரி, இஃப் த கம்பெனி ரிவைவ் ஆச்சு, நீங்கள் கேனாட் ரன். திஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு பிஜிஎம்எல், இது யூ ஹவ் நோ அத்தாரிட்டின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிவிஷனல் பெஞ்சுக்கு போனாங்க, அலாங் வித் நம்ம யுனைடெட் எம்ப்ளாயீஸ், அதாவது அன்பழகன் குரூப். எப்படி என்னன்னு சொல்லிட்டு, எம்ப்ளாய்க்கு வந்துக்கிற அந்த நகரத்குமார் ஜட்மெண்ட் இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இது என்ன பண்ணுறது? ஸோ அப்படி தான் அது இதானது. ஸோ தென் சுப்ரீம் கோர்ட்டில் ஆச்சுன்னு சொன்னேன் நான். தென் அல்டிமேட்லி வி காட் தி நியூ கவர்மெண்ட் வந்தது. லக்கிலி எம்எம்டிஆர் ஆக்ட் வாஸ் ப்ரொமல்கேட்டட் 2015. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆஸ் பர் எம்எம்டிஆர் ஆக்டில் என்ன ஆகுதுன்னா, எந்தெந்த கம்பெனி, எந்தெந்த மைனிங் கம்பெனி அதில் லீஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சோ அது லீஸ் அப்படி வாபஸ் கொடுக்க முடியாது. வாபஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கான அதிகாரம் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஒன்லி ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷனில் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். யார்? மைனிங் லீஸ். ஒரு முறை லீஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு. எங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, பை 2015 எம்எம்டிஆர் ஆக்ட் பிரகாரம் எல்லா லீஸும், சிகிரிகுண்டாலேருந்து பிசானத்துலேருந்து பிஜிஎம்எல்லேருந்து ராமகிரி வரலாம் எல்லா லீஸும் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஏன்னா லீஸ் கொடுக்குறது 20 வருஷம். நம்ம 2001 க்ளோஸ் ஆகிடுது. இப்போது நடந்தது 2015. அப்போ என்ன ஆகுது, 15 வருஷம் அந்தாண்டு வந்து பேசினுக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்போது நம்ம என்ன பண்ணோம், மிஸ்டர் சதானந்த கூட இருந்தார், மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். அவர்கிட்ட போனோம், சார் இருக்குது சார். அது வந்து ஒன்லி டிராஃப்ட், அப்போ தான் டிராஃப்ட், அது இனியும் அது ஃபைனலைஸ் ஆகலை. லக்கிலி என்னென்னா, நான் அப்பப்போ டெல்லி போகிறதுனால இது என்ன ஆகுது என்னென்னலாம் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நான் எம்பிஏ படிக்கிறதுக்கு அனுப்புனேன் கவர்மெண்ட் த்ரூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் யூஎன் ஃபெலோஷிப். 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீனியர்ஸு, நான் ஒரே ஒரு ஆள் இன்ஜினியர். ஸோ அதனால் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக யாருக்கு பேசலாம். அதாவது தட் இஸ் வை வி ஆர் ஏபிள் டு, ஈவன் இந்த கமிட்டியை கூட நான் ஐ வாஸ் ஏபிள் டு டாக் டு தம் ஃபுல் நாலேஜ். ஸோ இது என்னாச்சுன்னா, இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ தேர் வாஸ் சம் ஹர்டில்ஸ் ஃப்ரம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மிஸ் முனியப்பா கூட்டு போக முடியாது, இட் இஸ் காங்கிரஸ் எம்பி. அவர் என்ன சார்ந்ததோட என்ன சொன்னார், நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு 3 நாள் தான் இருக்கும். அப்போது அப்போ தான் ஃபைனல் ஆகும் சொல்லிட்டு, டோன்ட் வரி திவாகர், நான் இது வந்து கேப்டிவ் மைன்ஸ் இல்லையா, இது வந்து அதை வந்து கேப்டிவ் மைன்ஸ்க்கு வந்து டில் 2030 வரலும் டீம்டுக்கு வந்து போட்டுக்கிறேன். நான் போய் பார்த்தா ஸோ நைஸ்லி இருக்கேன். இது வந்து டாடா கம்பெனி கூட தேவை. ஏன்னா இது எப்படி கேப்டிவ் மைன்ஸ்னு என்ன அர்த்தம்னா, ஓர்லேருந்து ஃபினிஷ் ஆக வரலாம், ஓர்லேருந்து ஃபினிஷ் ஆக வரலாம். ஸோ இந்த ஓர்லேருந்து, அதாவது நம்மளுக்கு கோல்டு வந்து ஓர்லேருந்து தான். இப்போ கோல் மைன்ஸ் கோல் எடுத்து விற்றுடலாம், ஐரன் ஓர் மைன்ஸில் ஐரன் ஓர் எடுத்துகிட்டு விற்றுடலாம், லைம் மைன்ஸ் லைம் தூக்கிட்டு விற்றுடலாம், சால்ட் மைன்ஸ் கிரானைட்டில் கொடுத்து கிரானைட் தூக்கிட்டு விற்றுடலாம், ஜெல்லி வாட்டர். ஆனால் கோல்டு அப்படி விற்க முடியாது, கோல்டு ஓர வித்தாயிரம் வாங்குங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டீல் பிளான்ட், டாடா ஸ்டீல். அது என்னென்னா, ஓர்லேருந்து என்ன ஆகுது, ஓர்லேருந்து போய் அது ஃபர்னஸில் போய் மெல்ட் ஆகி அப்புறம் வந்து பில்லட்ஸ் பண்ணி, பில்லட்ஸ் இந்த ரோல் பண்ணி பிளேட் பண்ணி அரைச்சி, ஸோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வெளியே வருது. அதனால் அந்த மாதிரியான கம்பெனி, தட் இஸ் கேப்டிவ் மைன்ஸ், அது வந்து டில் 2013 31 மார்ச் வரலும் லீஸ் டீம்டுக்கு வந்து கேட்கக்கூட தேவையில்லை. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு வந்தது. ஸோ நான் வந்து செக்ரட்டரி சொன்னேன், சார் இப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரு அவசியம் தான் இதெல்லாம். தென் தே ஒன்லி டோல் ஆஃப்டர் 3 days again தே டோல் சி இந்த லீஸ் டீம்டுக்குன்னு யாருக்கு, ஒன்லி பிஜிஎம். இப்போ நாங்கள் தான் எங்களுக்கு லீஸே வேணாம், நாங்கள் கம்பெனி நடத்த போகிறோம்னு சொல்லும்போது லீஸ் பிடிச்ச என்ன பிரயோஜனம், அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. அதனால் நீ டெண்டர் விடுங்க, டெண்டர் எப்படி விட முடியும், டெண்டர் விட்டால் உங்களுக்கு தான் ஒன்று கேரண்டி இருக்குது, எம்ப்ளாயிஸ் வருன்றதுக்கு கேரண்டி இல்லை. இப்போ வந்து யாருன்னு எடுக்கலாம் சார், இது இப்படி. ஸோ